Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் எல்எல்பி அஃபிலியேட்டட் டிகிரி ப்ரோக்ராமுக்கு உண்டான அந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே. இந்த இஷ்யூ ஆகாதவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். யூனிவர்சிட்டியோட பேக் எண்ட் ரீப்ளை என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஒரு கிளியரான விஷயத்தை வந்து நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கன்வே பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நேரடியா வந்து யூனிவர்சிட்டி வந்து கான்டாக்ட் பண்ணதுல அவங்க சொல்ல வந்திருக்கக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து சொல்ல போறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்க மெரிட்ல இருந்தாலும் ஓகே, இல்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாலும் ஓகே. ஸோ நீங்க 2025 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க. உங்ககிட்ட ஒரிஜினல்ஸ் வந்து இல்ல, ப்ரொவிஷன் இல்ல, உங்ககிட்ட வந்து கன்சாலிடேட் மார்க் ஷீட் வந்து இல்லாதவங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவா பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து ரெடி பண்ணி யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் அனுப்புறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களால வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து நீங்க வாங்கி கொள்ள முடியும். சரிங்களா? இதை பத்தி நம்ம கிளியரா வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து அவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நடத்துனாங்க. ஆன்லைன்ல கவுன்சிலிங் எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணவங்களுக்கு மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கறது நமக்கு வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. இது எந்த டேட்ல வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 23ஆம் தேதி வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நேத்து வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டீங்க. நல்லபடியா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து டிஎம் பண்ணிருந்தீங்க. ப்ரோ உங்களால தான் வந்து நாங்க வந்து எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணாம காலேஜ்ல போயிட்டு அட்மிஷன் போட்டோம். ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நிறைய பேர் வந்து சில பேர் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஹெல்ப் கேட்டு வாங்கிட்டு அவங்க பாட்டுல போயிருவாங்க. பட் இருந்தாலும் அந்த உதவியை வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த அந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து இந்த மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து வரல ப்ரோ. நாங்க என்ன ப்ரோ பண்றது? எங்களுக்கு 29 வரைக்கும் தான் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது யாருக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து சீட் வந்து இஷ்யூ பண்ணாங்க, அதாவது இந்த 23ஆம் தேதி வந்து அலாட்மெண்ட் யாருக்கு வந்திருக்கோ அவங்களுக்கு தான் வந்து இந்த லாஸ்ட் டேட்டே தவிர அலாட்மெண்ட் லெட்டரே இன்னமும் வரல. உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து இது கிடையாது. உங்களுக்கு எந்த டேட்ல வந்து அலாட்மெண்ட் வந்து யூனிவர்சிட்டி வந்து இஷ்யூ பண்றாங்களோ அந்த டேட்ல இருந்து உங்களுக்கு ஒரு 3 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. 3 டேஸ்க்குள்ள நீங்க வந்து ஆன்லைன்ல அந்த அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணி காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணணும். சரிங்களா? அதுதான் வந்து கான்செப்ட். நீங்க இந்த 29ஆம் தேதியே நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபாலோ பண்ணக்கூடாது. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். ரெண்டாவது யூனிவர்சிட்டியோடைய பேக் எண்ட் ரிப்ளை என்ன? இதுதான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தருணம். ஆக்சுவலா இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க 2025 பாஸ் அவுட் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா, ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் அண்ட் வந்து கன்சாலிடேட் மார்க் ஷீட்னு சொல்லக்கூடிய ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட். இது கண்டிப்பா இது 2 இருந்தாதான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அலாட்மெண்ட் நாங்க வந்து இஷ்யூ பண்ணுவோம் அப்படிங்கறத தெளிவா வந்து யூனிவர்சிட்டி பேக் எண்ட்ல வந்து சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுடைய மார்க் உங்களுடைய அந்த பர்சன்டேஜில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் வேணும். ஏன்னா இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன்ல உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்ல வந்து 80% இருக்கீங்க. அப்ப 80% அவங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்லயுமே வந்து அவங்க கன்சிடர் பண்ணும்போது 80% அப்படிங்கறது வந்து இருக்கணும். இந்த 80% இருந்தால் மட்டுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கறத வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அப்ப இப்ப பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி இது வந்து மனோமணியம் யூனிவர்சிட்டிஸ், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில லொக்கேட் ஆயிருக்கக்கூடிய மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலிருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க். இது யாரு வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா சிஓஇ, அதாவது கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினர் சொல்லுவோம். இந்த இந்த சர்டிபிகேட்ஸை நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க கிட்ட ப்ரொவைட் ஆகுற மாதிரி நீங்க வந்து ரெடி பண்ணி வாங்கணும். உங்களோட நேம் போட்டிருக்கணும், எந்த காலேஜ்ல படிச்சிருக்கீங்க, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட கோர்ஸ் நேம், எந்த இயர் பாஸ் அவுட், இது எல்லாமே மென்ஷன் பண்ணி கீழே என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிஓஇ, சாரி சிஓஇ சிக்னேச்சர் அப்படிங்கறது இந்த இடத்துல நீங்க வந்து போட்டு வாங்கணும். இந்த சர்டிபிகேட்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி ஒரு மெயில் வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 இயர் alcoc@tndalU.admissions.com இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி வந்து மெயில் அனுப்புறதுங்கிறதையும் உங்களுக்கு வந்து லைவா வந்து கொடுத்துறேன் டெமோ. இப்போ இந்த இடத்துல கம்போஸ் மெயில் போய்க்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டூ அட்ரஸ்ல வந்து நம்ம காப்பி பண்ண அட்ரஸ் வந்து இந்த இடத்துல மெயில் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல சப்ஜெக்ட்ல வந்து ஃபார் 3 இயர் எல்எல்பி டாக்குமெண்ட் கிளாரிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டா வந்து போட்டுக்கோங்க. மெயின் கண்டென்ட்ல இருந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட நேம், இது மூணையும் கம்பல்சரியா வந்து போடுங்க. ஏன்னா அவங்க உங்களை வந்து கான்டாக்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
பாட்டம்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ ஹேவ் அட்டாச்டு மை கன்சாலிடேட் மார்க் ஷீட் அப்படி இல்லைன்னா ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட் மார்க் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். போட்டு டு திஸ் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மை அப்ளிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதையும் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச்டு ஃபைல்ல. ரெண்டாவது நீங்க யுனிவர்சிட்டில இருந்து வாங்குனீங்க பாத்தீங்களா, இந்த ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட்டையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து அட்டாச்டு மெயில்ல போயிட்டு அட்டாச் பண்ணிட்டு சென்ட் வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி விஷயத்த நீங்க வந்து குடுத்துட்டீங்க அப்படின்னாலே, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இத எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 10 டேஸ் வந்து வெயிட் பண்ண சொல்றாங்க. ஏன்னா, இதே மாரி வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸும் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுனால, அவங்க வந்து பேக் எண்ட்ல வந்து வெரிஃபை பண்ணணும். அன்னைக்கே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. உங்களுக்கு சீட் வந்து கொஞ்சம் குயிக்கா வேணும். நீங்க சென்னை சரவுண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா, நேரடியா நீங்க வந்து சென்னைக்கு போனாலே ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சீட் அலாட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணி குடுத்துருவாங்க. ஏன்னா, ஸ்பாட்லயே நீங்க வந்து எல்லா சர்டிபிகேட்ஸ்லயும் ஒரிஜினல்ல போயிட்டு அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணி, இதுதான் வந்து என்னுடைய மார்க் அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, ஆல்மோஸ்ட் அவங்க அன்னைக்கே வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, ப்ரொவைட் பண்ணிருவாங்க. பட் நீங்க மெயில் அனுப்பி அவங்க என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, பேக் எண்ட்ல வெயிட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 டேஸ்ல வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து இஷ்யூ ஆயிரும். கண்டிப்பா உங்களுக்கு இஷ்யூ ஆன உடனே வந்து ஒரு மெயிலும் வந்து அனுப்புவாங்க. இந்த மாரி உங்களுக்கு ப்ரொவிஷனலா வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து நாங்க இஷ்யூ பண்ணிட்டோம். நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாரி ஒரு மெயில் வந்து அனுப்புவாங்க. அந்த மெயில் வந்த உடனே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பேக் எண்ட்ல யுனிவர்சிட்டியோட ஒரு ரீப்ளே. 2வது வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் நேரடியா போயிட்டு தினகரன் சாலையில அடையார்ல இருக்கக்கூடிய தினகரன் சாலையில இருக்கக்கூடிய யுனிவர்சிட்டி கேம்பஸ போயிட்டு கான்டாக்ட் பண்ணதுல அவங்க வந்து ரிட்டர்ன் ரீப்ளே பண்ணக்கூடிய மெசேஜும் வந்து இதுதான். சரிங்களா? இந்த ஒரு விஷயத்த நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்பவே வந்து ஃபாலோ பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பெர்சனலா ஏதாச்சும் வந்து டிஎம் பண்றதா இருந்தா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம். இத வந்து மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களும் ஆல்மோஸ்ட் வந்து பண்ணுங்க. 2025 பாஸ் அவுட் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணுங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க பண்ணுங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் மெரிட்ல தான் இப்போ வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் வந்து அவங்க வந்து பண்ணல. ஏன்னா மெரிட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் ஆல்மோஸ்ட் வந்து குடுத்தது போக மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் சீட்ட தான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து குடுப்பாங்க. சரிங்களா? வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சீட் வந்து இஷ்யூ முடிஞ்சது போக தான் எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் சொல்லிட்டு ஒண்ணு வந்து நடக்கும். இப்ப செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல பத்தி வந்து பேசவே கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே இவ்வளவு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? அதனால இந்த ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற என்ன டவுட்னாலும் வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.